ஸோ ஹாய் கைஸ், நான் அவங்கத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த ஆன்மூலக பதிவுகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆன்மூலக பதிவுகளில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். இதில் சொல்லக்கூடிய செய்தி வந்து ஆன்மூலகத்தில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கிடைத்த அனுபவங்கள். நாமும் செத்து போய் இந்த மாதிரி ஒரு அனுபவத்திற்கு பிறகோ இல்லை இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போயிட்டு இந்த மாதிரி அனுபவம் பெறணும்னு அவசியம் கிடையாது. இதில் சொல்லக்கூடிய இந்த ஒரு தகவலை வந்து இப்போ நம்ம வாழ்க்கையோட நேர்பட பொருத்தி பார்த்து கொள்ளலாம், சரிங்களா? ஸோ அப்படி மனசில் வச்சுட்டு இன்றைக்கு உண்டான பதிவு வந்து நீங்கள் பொறுமையாக கேட்கணும். கேட்டுட்டு உங்களோட பொருத்தி பார்த்துக்குங்க. பின்ன உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே பகிருங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் தட்டி விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க. அண்ட் அந்த ஹைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டரி வைஸ் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலந்தன பாணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ ரெண்டையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 3 சேனலையும் வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய செய்தி பார்த்தோன்னா, மானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வாழ்க்கையில் பெரும் துன்பம். எதனால்? உறவுனால, சரிங்களா? கணவர்னாலையும் அவர்கிட்டருந்து டைவர்ஸ், பின்ன வந்து ஒரு காதலனால். காதலன் கூட நல்ல அன்பு இருக்குது, இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு மன வருத்தம், துக்கம், சண்டை, சச்சரவு அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அன்பினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 நிகழ்வுகளும் அந்த பெண்மணியை வந்து போட்டு பாடாப்படுத்தணுன்னா, குழந்தைகளும் இருக்குது. பாடாப்படுத்தும் போது அந்த பெண் வந்து 2 தடவை தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாங்க. கொடுத்த மாத்திரைகளை வந்து அதிகமாக டோசேஜ் போட்டு இது பண்ணுறதுக்கு. பட் சாகலாம் இல்லை, பொழைச்சிட்றாங்கன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் நிறைய அந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகிறாங்க. அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த போதைக்கு உண்டான மாதிரி ஒரு மாத்திரை தான் கொடுக்குறாங்க. ஏதோ சமாதானம் சொல்கிறாங்க, எல்லாம் ஓகே, நிறைய புத்தகம் படிக்கிறாங்க, எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். பட்டு உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், நான் வீட்டுக்கு போகணும், என்னால் போதுண்டா, என்னால் முடியலடா அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடிய உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஏக்கத்தை வந்து அவங்களால தனித்து கொள்ளவே முடியல. சரி, ஆனதாச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் வராங்க. ஸோ வரும்பொழுது இத்தனை நிகழ்வுகளையும் அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுடைய டாக்டர்கிட்ட இமெயில் அனுப்பிச்சிக்கிட்டு தான் இவங்க வராங்க. ஸோ நான் வந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய அப்படி ஓரத்தில் நின்றுட்டுருக்கேன், இந்த எட்ஜ் ஆஃப் மை லைஃப். அதை விட 2 தடவை சூசைட் அட்டம் பண்ணிட்டேன், ஒன்றும் இது நடக்கிற பாட்டை காணோம். ஸோ அவ்வளோ ஒரு கட்டுப்பில் வர எனக்கு ஒரு விடை தெரிந்தே ஆகணும் அப்படின்ட்டு இவங்க இங்கே வரக்கு முன்னாடியே டாக்டர் மைக்கேல் நியூட்டனுடைய நூட்களை வந்து அவங்க படிச்சிருக்காங்க. அதில் வந்து நான்மூலகங்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு எச்சா இன்னும் ஏற்கனவே அந்த வீட்டுக்கு போகணுங்கக்கூடிய அந்த உணர்வை எச்சா தூண்டி விட்டுருச்சு. ஸோ அப்போ இப்படி ஒரு சூழலில் வந்து இருக்கும்பொழுது இவங்க டாக்டர் வந்து இவங்கள சரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரெக்ரெஷனுக்கு உட்கார வைக்கிறாங்க. 2வது மெயில் இந்த ரெக்ரெஷனுக்கு வரக்கு முன்னாடியே 2வது மெயிலையும் போட்டு விட்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து ஒரு சில கேள்விகள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பெரிய வண்டி கேள்விகளை கேட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மருத்துவர் தான் வந்து இவங்களை இப்போ ரெக்ரெஷனில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோடனே இமீடியட்டாக அப்படியே ரெக்ரெஸ்க்குள்ளே ஆயிடுறாங்க. இப்போ அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ளே நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு ரொம்ப சுகமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, கைகால்கள் நான் ஆட்டிக்கிறேன், எனக்கு ஏதாவது இது விரல் சூப்புறது அப்படிங்கிறது என்னுடைய வழக்கமாக இருந்தது, வயிற்றுக்குள்ளே இருந்துட்டேன். ஏன்னா அதை நீ ரிலாக்ஸ் பண்ணுது. உனக்கு இந்த உடம்பு பிடிச்சிருக்கா, உனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னா, எனக்கு பிடிச்சி தான் இந்த உடம்பை எடுத்தேன், இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு இந்த உடம்பை பிடிச்சி தான் எடுத்தேன். அப்போது ஏன் இந்த பெண் உடல் அப்படி எடுத்தேன் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த பெண் உடல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தேவைப்பட்டதாக இருக்குது. நான் வந்து என்னுடைய கணவரான தாமஸ் அவர் வந்து கல்யாணம் பண்ணணும், அவர் மூலமாக குழந்தைய பெற்றுக்கணும், ஸோ நான் வந்து ஒரு தாயாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்திற்காக தான் நான் எடுத்தேன். தவிர பெண்ணாக இருப்பது ஒரு வகையில் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது, அதையும் நான் உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்காக தான் வந்து நான் இந்த உடல் எடுத்தேன். ஸோ அதனால் நான் என்னென்னலாம் நினச்சிட்டு வந்தனோ அதை எல்லாத்துக்குமே இந்த உடலானது வந்து பக்காவாக வேலை செய்யுது. அதனால் எனக்கு உடம்பு வகையிலையோ தாய் வகையிலையோ தந்தை வகையிலையோ எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போது சரி, இப்போ இந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தைய பிறப்பு அப்படின்னு போகும்பொழுது ஜஸ்ட் முந்தின பிறப்பு போகல, அவங்க வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவங்க ஒரு மலைவாழ் மக்களாக வாழக்கூடிய இடத்துல இருக்காங்க அமெரிக்காவில். ஸோ அது வந்து பனி படர்ந்த ஒரு இடமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவர்கள் அப்படியே போயிட்டே வரும்பொழுது ஒருத்தரை தேடிட்டே வர்றாங்க. தேடிட்டே வரும்பொழுது தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது அந்த தேடிட்டு வந்தவர் வந்து அடிபட்டு கிடக்கிறத பார்க்குறாங்க. முதல் ரத்த வெள்ளம் அப்படி கிடக்கிறாங்க. பார்த்தோன்னே இவங்க அழுகிறாங்க. அப்போ இவர் யார் அப்படின்னோடனே இவருக்கு நான் ஒரு சகோதரி போல், உடன் பிறந்த சகோதரி இல்லை, ஆனால் இவர் வந்து என்னையும் என் போல் இருக்கக்கூடியவர்களையும் வந்து ஒரு சகோதரி போல் ரொம்ப நல்லா பாதுகாத்து எங்களை வளர்த்தி வந்தார். ஸோ அதனால் அவர் வந்து இறக்குறாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சேன்னா, அந்த விழா பக்கத்தில் வந்து கத்தி ஏற்றுன அந்த ஒரு இது இருக்குது.
ஸோ அதனால் பேச முடியல, வாயெல்லாம் ரத்தம் நிறைஞ்சிருச்சு, அவங்களால பேச முடியல, உயிர் பிரியக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்குது. ஸோ அது வந்து என்னால் தாங்கவே முடியல, நான் அழுகிறேன். அப்போது அதெல்லாம் அப்படி இருந்துட்டு அந்த அந்த இன்சிடெண்ட் அப்படி முடிஞ்சிருது. உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்க, சரி உன்னுடைய கடைசி காலம் அப்படிங்கிறதுக்கு வா அப்படின்னொன்னே, கடைசி காலத்துக்கு வரும்போது நீ எப்படி பார்க்குறேன்னா, நான் என்னுடைய கூட்டத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு வந்துட்டேன், இங்கே பனி வந்து அடி பட்டை கலப்புது, என்னுடைய கூட்டத்தாரை விட்டு நான் தனியாக பிரிஞ்சு வந்துட்டேன், அவங்களாலே என்னை கண்டுபிடிக்க முடியல, என்னாலேயும் அவங்கள கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல், எனக்கு வந்து ரொம்ப குளிர் தாங்க முடியாமல் போய் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கைகாலெலாம் மரத்து போயிடுச்சு, அதுக்கு பேர் ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவாங்க, கைகாலெலாம் மரத்து போயிடுச்சு, அது வலிக்குது ரொம்ப, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் பேசாமல் படுத்து தூங்க போகிறேன். ஆக்சுவலாக வலிக்கு பயந்துட்டு நான் தூங்க போகிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஹைப்போதெர்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையினுடைய ஒரு மூளை வந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு இது, சரிங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவல் உடம்புல நடக்கக்கூடிய ஒரு சிம்டம். அதிகமான குளிர் நடக்கும்போது தூங்கினானா செத்துருவான், அதனால தான் குளிர் அதிகமாக இருக்கும்போது அவங்கள தூங்க விட மாட்டாங்க. ஸோ நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த பெண் தூங்கிடுறாங்க. தூங்கினாலே ஆப்வியஸ்லி இப்போ சொன்ன மாதிரி அந்த பெண் இறந்துடுறாங்க. அப்போது இறந்து அந்த ஆவி வந்து இப்படி உடல் விட்டு இப்படி மேலே வந்து இப்படி நின்று பார்த்துட்டே இருக்குது. அவங்க கூட இப்போ யார் இருக்கான்னா, என்னுடைய கைடு பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ மற்றபடி அவர் பேர் ஜயான், பின்னாடி நிற்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நான் வந்து 6 வாரம், இப்போ அவர்களுக்கு ஆண்மோட எடுத்துனா அங்கே டைம் எல்லாம் கணக்கு கிடையாது, நம்ம காலத்தை பொறுத்த வரைக்கும் 6 வாரம் 6 வாரம் கழித்து தான் வந்து என்னுடைய உடலையே வந்து என்னுடைய கூட்டத்தார் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா, உனக்கு என்ன வயசு இறக்கும் பொழுதுனா 21 வயசு. ஸோ நான் இறக்கும்போது சின்ன வயசுலேயே செத்துடுறாங்க. அப்போது 6 வாரம் கழிச்சோன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த இறுதி சடங்குகள் இருக்குன்னா, ஆமாம் தோல் இருக்கு இல்லையா, லெதர், ஸோ அதை வந்து சுற்றி நெருப்பிடுவது அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய வழக்கம். ஸோ அது மாதிரி பண்ணிட்டாங்க, ரொம்ப மரியாதை, என்னுடைய உடலுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து என்னுடைய குரு வந்து பேச ஆரம்பிக்கிறார். நீ வந்து இந்த மாதிரி உணர்வுகள் உனக்கு ஏற்படுத்தினதற்கு உண்டான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார். இவங்க ஒன்றும் பேசலை. அப்புறம் மேலே ஆன்மூலகத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவங்களுடைய குரு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கருப்பு அங்கி அணிந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவங்களுக்கு தெரியுது. ரொம்ப அப்படியே இந்த ஸ்ட்ரிக்டான வாத்தியார் அந்த மாதிரி வந்து அவர் இருக்கிறாங்க. கேள்வி கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களே வாத்தியார், நம்மகிட்ட பதில் வர வரைக்கும் அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரே டர்க்கியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு வாத்தியார் இவர். பட் இட் இஸ் நாட் தட் அவங்க வந்து ஆன்மகுருமார்கள் அப்படி இல்லைன்னு. இந்த பொண்ணு வந்து இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்கிறது அங்கே மேட்ரு. என்னென்னா, நீ வந்து இந்த கற்றுக்க போன விஷயத்தை வந்து நீ முதல்ல கற்றுக்கிட்டியா, இந்த பிறப்பை வந்து நீ வந்து சரியாக பயன்படுத்தினியா அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா என்னத்தை போய் கற்றுக்கிட்டேன் வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி சொல்லுது அந்த பொண்ணு. அதுதான் அவருக்கு வந்து இன்னும் எச்சா வந்து அவர் வந்து இப்படி நிற்கிற மாதிரி. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து மிருகங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு விருப்பப்பட்டேன். ஒரு மிருக வாழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது எவ்வளோ சுதந்திரமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்வதற்காக தான் நான் போனேன். அதை உணர்ந்தியா அப்படின்னு கேட்கும்போது உணர்ந்துட்டேன். அதுக்கு உன்னுடைய குரு என்ன சொல்கிறாரு, சரி அந்த ஒரு விஷயத்துக்கு நீ போனால் அதை வந்து செஞ்சுட்டே, ஓகே பாராட்டுகள், ஆனால் நீ இவ்வளோ இளமையில் இறக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீ என்ன பண்ணுன, நீ எந்த சொன்ன பேச்சையும் கேட்காம தனியாக நான் அப்படின்னு சொல்லி தருதல் மாதிரி தெரிஞ்ச, இப்போ சீக்கிரம் செத்து போயிட்டியா, இப்போ உனக்கு அனுபவிக்க வேண்டிய அந்த அனுபவங்கள் முடிவு பண்ணிட்டு போனது எல்லாமே கிடைக்காம போச்சா, இப்போ இது பண்ணினது சரியா அப்படின்னு கேட்கும்போது இவங்க பாட்டுக்கு அப்படின்னு நின்றுட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன அங்கே நடந்தது, ஏன்னா இவங்க ஒருத்தர் முன்னாடி தேடிட்டு போய் கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு அழுதா பார்த்தீங்களா, அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பொண்ணு அழுகவே செஞ்சாலாம், வேறு யாருக்காகவும் அந்த பொண்ணு வந்து அழுததே கிடையாதான். என்னென்னா யார் மேலேயும் எந்த விதமான ஒரு இரக்க குணம் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு வந்து இருக்கவே இருக்காது. என்னத்தை போய் அப்படிங்கிற மாதிரியே அந்த பொண்ணு இருக்கும். அப்போ அந்த இரக்க குணம், தாயுள்ளம், மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லையா, அதை வந்து பாடமாக சொல்லித்தரதுக்காக தான் பிறப்பு எடுக்க வச்சதே. ஆனால் உன் கூட்டத்தில் இருக்க உன்னுடைய அப்பா அம்மா செத்ததுக்கு கூட நீ பாட்டுக்கு அப்படியே கண்டுக்காமல் நின்றுட்டு இருந்த, இந்த ஒருத்தருக்கிட்டையாவது உனக்கு அந்த ஒரு உணர்வு மேலிடட்டுங்கிறதுக்காக நாங்களே தான் அந்த ஒரு எண்ணத்தை உனக்கு மாற்றி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். நீ அது ஒரு இடத்துல பண்ணின, மற்ற யாருக்குமே நீ கண்டுக்கவே இல்லையே, யார் எதை சொல்லி நீ கேட்டதே கிடையாது, எல்லாரும் நல்லது தான் சொன்னாங்க, உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தான் சொன்னாங்க, கேட்கவே இல்லை, சீக்கிரம் செத்து போயிட்டேன், இப்போ அர்த்தமற்றதாக இல்லை இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு பாட்டுக்கு அப்படி இருக்காங்க. அடுத்தது இவங்க டாக்டர் என்ன கேட்குறாங்கன்னா, சரி உன்னுடைய சோல் குரூப் நீ பார்க்குறியான்னு, பார்க்குறேன், தூரத்தில் தான் அப்படி நிற்கிறாங்க அப்படின்னா, சரி போனோன்னு பார்க்கலான்னு நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு வட்ட வடிவமாக ஒரு அரைக்கோள வடிவம் போல் எங்களுடைய அந்த சக்தி நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ அவங்க குரூப்பில் பார்க்கும்பொழுது இந்த பிறப்பில் முந்தின பிறப்பில் வந்து ஒருத்தர் இறந்ததை போய் இந்த பொண்ணு பார்த்து வருத்தப்பட்டால, அதே ஆள் தான் இந்த பிறப்பில் அந்த பெண்ணிற்கு வந்து காதலனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த காதலன் கூட பெரும் அன்பு இருக்குது, ஆனால் துன்பமான வாழ்க்கையாக தான் அந்த காதலன் கூட இருக்குது.
இன்னொருத்தர் வந்து கணவனாக இருந்து டைவர்ஸ் ஆன ஒருத்தங்க. ஸோ அந்த 2 பேர்த்தையுமே அங்கே பார்க்குறாங்க. இப்போ இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தோம்னா, இந்த 3 பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா ஒரு பிளான் பண்ணி தான் இந்த பிறப்பில் இவங்க பிறப்பு அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அப்போ டாக்டர் அதை கேட்குறாங்க, எதற்காக இந்த பிறப்பு எடுத்தீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது ஏதோ முன் செய்த கருமத்தின் பலன், இவங்க ஏதோ தப்பு செஞ்சாங்க, அதற்குண்டான வாழ்க்கை தான் இப்போ இருக்குது, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதற்கும் கர்ம பலனுக்கும் இந்த வாழ்க்கையில் இந்த பொண்ணு வந்து துன்பப்படுவதற்கும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து செல்வதற்கும் அவர்களால் இந்த பொண்ணுக்கு துன்பம் ஏற்படுவதற்கும் எதற்கும் கர்ம பலன் இதே இல்லை அப்படின்ட்டாங்க. இது நம்மளுடைய பெரியவர்களும் சொல்லுவது உண்டு. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்திற்குமே கர்மத்தோடு சேர்த்து பொருத்தாத அப்படிம்பாங்க. சரிங்களா? அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இது ரொம்ப அழகான ஒரு இடம், நம்ம கவனிக்க வேண்டிய இடம். உன்னுடைய கர்ம பலனோட எல்லாத்தையும் பொருத்தாத. இவங்க இந்த கருணை, தாயுள்ளத்தோடு இருப்பது, அன்போடு இருப்பது, இரக்கத்தோடு இருப்பது, மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டு இருப்பது, இதுபோல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உணர்வதற்காக இந்த 2 ஆன்மாக்களும் ஆணாகவும் இந்த ஆன்மா வந்து பெண்ணாகவும் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவங்க இந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இதற்கும் முந்தின பிறப்புக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இப்படிப்பட்ட இவரை கல்யாணம் பண்ணணும், அவர் மூலமாக பிள்ளைகள் பெற்றிருக்கிறோம், அப்புறம் அவங்க கூட நம்ம வந்து சண்டை சச்சரவு ஏற்படும், அதனால் மனம் நொந்து போகும், அதிலிருந்து ஒரு பிரிவு வரும், அப்புறம் ஒரு காதலன்னு ஒருத்தரை பார்ப்போம், அவர் கூட நல்லா அன்பு பாசத்தோடு நான் இருந்தாலும் அவர் அப்படியேப்பட்ட இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் ஒரு வகையான ஒரு இறுக்கம், ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போக போகுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முந்தைய பிறப்பில் அந்த வேட்டையாடக்கூடிய பிறப்பில் இருக்கும் பொழுது நான் வந்து அந்த கருணை அப்படிங்கிறது என்னங்கிறத கற்றுக்கிட்டேன். இந்த பிறப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மன்னிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறத நான் வந்து கற்றுக்கிறதுக்கு முற்படுறேன் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ அவங்களுடைய ஐடியாவே இதுதான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள்கிட்ட இல்லையா, ஏன் அதற்காக இப்படி ஒரு பிறப்பா? ஆமாம், அவன் என்னை ஏமாற்றிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அதில் அர்த்தமே இல்லை. ஒருத்தரும் வாழ்க்கையில் ஒரு நிலையில் வந்து அவர்களுடைய ஆன்ம முன்னேற்றம்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நீ கொஞ்சம் அறிவு உனக்கு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால உன்னை விட கொஞ்சம் குறைவாக ஒரு அறிவு இருக்கக்கூடியவர்களோ, இல்லை நீ வேகமாக படிக்கக்கூடிய திறன் இருக்கிறதுக்காக குறைவாக படித்து இப்படி மெதுவாக முன்னேற வரக்கூடியவர்களோ கீழ்த்தரமாக பார்க்கக்கூடாது. அவங்ககிட்ட வந்து என்னோட கொஞ்சம் கூட அறிவு இல்லை, எப்படி இருக்குது, சீக்கிரம் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணக்கூடாது. இல்லை அவர்களால் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அவர்களை உடனே திட்டி தீர்த்து சபிச்சு அப்படி பண்ணக்கூடாது. அவர்கள் மீதும் கருணையோடு தான் இருக்கணும். சரி பரவாயில்ல, நாம் எப்படி இந்த இடத்த ஒரு சில நிலைகளை தாண்டணுமோ அதுபோல் அவர்களும் தாண்டி வருகிறார்கள், அவ்வளோதான். நீ அந்த மனோநிலை கொண்டு இருந்து அவர்கள் மெதுவாக வந்தால் அவர்களை ஊக்கப்படுத்தி கை கொடுத்து தூக்கி விடணும். ஒன்று, கூடவே உன்னுடைய வாழ்க்கையும் பார்த்துக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும், அவ்வளோதான். அவங்கள தூக்கிட்டு நீ முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க அப்படி சொல்லலை. உன்னுடைய பாதையில் இருக்கும்பொழுது அவர்களை உன் கூட வந்து அவர்களை தூக்கி விடுறதுக்கு அந்த ஒரு இரக்க குணம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட முதல்ல இருக்கணும். ஒன்று, இதுபோல் யாராவது உனக்கு துன்பம் இழைக்கும் பொழுது அவன் செஞ்சுட்டான் அந்த பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டே இருந்து அவர்கள் மீது ஒரு கடுமையான மனம் கொண்டு இருப்பதிலையும் ஒரு விதமான பயனும் கிடையாது. அப்போ அவர்களை மன்னிக்கக்கூடியதற்குண்டான ஆக்சுவலாக அங்கே எதுவுமே பாவம் புண்ணியம் அவர்களால் எனக்கு துன்பங்கிறதுல அது ஜஸ்ட் உன்னுடைய ஞாபகத்தில் நீ வச்சுக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். அவனால் எனக்கு துன்பம் ஏற்பட்டது நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த நினப்பை விட்டுட்ட அப்படின்னு சொன்னால் இது துன்பமாக உனக்கு தெரியாது. அந்த நினப்பை விடுறதுக்குண்டான ஒரே வழி அவங்கள மன்னிக்கிறது மட்டும்தான். மனதார மன்னிச்சிட்டே அப்படின்னு சொன்னால் நீ அடுத்து பொழப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். உனக்கு எந்த விதமான இறுக்கமான மனோநிலை இருக்காது. இது மன்னிப்பதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஆன்ம முன்னேற்றத்தில் முக்கியமானது. இதை எல்லாத்தையுமே மேலுலகத்தில் ஏற்கனவே செஞ்சு பார்த்துருவாங்களாம். அந்த மேலுலகம் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ஸ்பேஸ் மாதிரி. அங்கே வந்து நம்மளை இங்கே இருக்கக்கூடிய மாதிரி நரம்பு மண்டலங்கள் உணர்வுகள் செல்லக்கூடியதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பூலோக வாழ்வில் இந்த உடல் எடுத்திருக்கும்போது இதனுடைய உணர்வுகள் எல்லாமே இந்த ஆன்மாவில் வந்து ஒரு பதிவாக நிற்கும். அதை வைத்து கொண்டு மேலே ஆன்மாக்கள் என்ன பண்ணுன்னா அந்த பழைய ஞாபகத்தில் இப்படி பண்ண இப்படி தான் உணர்வு இருக்குமா, இப்படி பண்ண உணர்வு இருக்குமான்னு அதை உணர்ந்து பார்த்துக்கும். சரிங்களா? அப்போது ஒரு சில சூழல்கள், ஒரு சில ஆட்களை வந்து ஒரு கற்பனை வாயிலாக அங்கே உண்டு பண்ணி நிறைய காட்டுவாங்களாம். பார்த்தியா, இவன் மெதுவாக படிக்கிறான், இவனுக்கு மெதுவாக தான் அவனுடைய அறிவினுடைய விகிதம் மெதுவாக தான் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணுவ? கருணையோடு இருந்து அவர்களை வந்து ஊக்கப்படுத்தி கொடுக்கணும். அப்போ உனக்கு வந்து இந்த மாதிரி துன்பம் ஏற்படுது, இந்த சூழல் நீ என்ன பண்ணுவ? ஏமாத்துறான், பொய் சொல்கிறான், என்ன பண்ணுவ? அப்போ அன்போடு இருக்கிறாங்க, அந்த சூழல் என்ன பண்ணும்? இப்படி எல்லா சினாரியோஸ் நமக்கு வந்து சொல்லி தருவாங்க. இப்படி சொல்லி தந்துட்டு பாடம் படிச்சுக்கிட்டோம். இப்போ பாடம் படிச்சிட்டோமா, உண்மையாலுமே நமக்கு கருணைங்கிறது வந்துடுச்சா, அன்புங்கிறது வந்துடுச்சா அப்படிங்கிறது தெரியணுமில்ல. அந்த படித்த பாடத்தை டெஸ்ட்டு பண்ணி பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த பூமி.
அதனால் ஆன்மூலகம் வேறு பூமி வேறு கிடையவே கிடையாது. அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நீங்கள் பூமியாக பார்க்கணுமே தவிர பூமி ஏதோ வித்தியாசம் ஆன்மூலகம் ஏதோ வித்தியாசம்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. சரிங்க, இவங்களை எதுக்கு போட்டு இதை கற்றுக்கோன்னு சொல்கிறாங்கன்னு கேட்கும்பொழுது அவங்களுடைய கைடு இதற்கு ஒரு அழகான ஒரு ஆன்சர் சொல்கிறார். நீ இதெல்லாம் கற்றுக்கிட்டாதான் இந்த பூமியிலிருந்து பயணத்தை முடிச்சுக்கிட்டு மேலே வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீ ஒரு தகுந்த ஒரு ஹீலராக உன்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து இவங்க ஆக்சுவலாக இந்த பூமியில் வந்து ஒரு துன்பமான ஒரு சூழலில் இருந்துட்டு இந்த புரிதல் இல்லாமல் மேலே வரும்பொழுது அவர்களுடைய இடத்துலேருந்து புட் யோர் செல்ஃப் இன் டு அதர் ஷூஸ், எம்பத்தின்னு சொல்லுவாங்களே, அவர்களுடைய இடத்துல இருந்து நான் உணர்ந்து பார்க்கணும். அப்படி பார்த்தேன்னா தான் நான் தாயுள்ளத்தோடு அவர்களுக்கு இருந்து அந்த களங்கங்களை நீக்கி அவர்களை மனசாந்தப்படுத்தி இங்கே பாடத்தை சொல்லி கொடுத்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நான் உயர்த்த முடியும். நானே அவங்களோட இடத்த உணரலை, ஏன்டா அறிவுகிட்ட தானமாக இருக்கேன்னு நான் பேசிடுவேன் இல்லையா? ஏற்கனவே துன்பத்தில் வர்றவனை எச்சா துன்பத்தில் இது பண்ணுற மாதிரி ஆகி போயிடும்ல. அப்படி பண்ணக்கூடாது. நீ ஒரு ஹீலர் அப்படின்னு ஆக போகிற. ஸோ அதுக்கு முதல்ல நீ இந்த பாடத்தை கற்றுக்கோங்கிறதுக்காக தான் இந்த பெண்ணுக்கு வந்து இந்த பெண்ணும் அவர்களுடைய இந்த கூட்டம் சோல் குரூப்புக்கு இது ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டது. அப்போ இது எல்லாத்தையும் சொல்லும்பொழுது இந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஒரு தெளிவு அப்படிங்கிறது வருது. அடுத்து ஒரு சினாரியோ பார்த்தீங்கன்னா அப்படி கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸுக்கு போகிறாங்க. இந்த குரு முன்னாடி நிற்கிறார், குருவுக்கு பின்னாடி இந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தைக்கு நம்ம காலை கட்டிட்டு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு. ஏன் அப்படின்னா, நான் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸை பார்க்கவே இல்லை, நான் தலையை குத்தியே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு என்னமோ அவங்கள பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க திட்டமாட்டாங்க, அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலுமே ஒருத்தனை வலுக்கட்டாயப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் படிக்க வைக்க முடியாது. கட்டாயத்தின் பேரில் ஒருத்தனை ஒரு காரியம் செய்ய வைக்க முடியாது. அவங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்போ அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நம்ம இந்த சூழல்களில் எங்கெங்கே தவறு செய்திருக்கோம், இது இப்படி செஞ்சுருக்கலாம் இல்லைன்னு சொல்லி எடுத்து சொல்லுவாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதாவது அவங்க மேலே வச்ச மரியாதையினால், ஐயோ என்னடா அது இவங்க வேறு இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் தப்பு பண்ணிட்டேன்ல, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு உணர்வில் இவங்க இது பண்ணுறாங்க. பட் ஈவன் அவங்க ரொம்ப கருணையோடு இருந்து இந்த பிறப்பில் நீ இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி தான் வந்து அந்த பெண்ணை வந்து ஊக்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. அப்போ போகிறதுக்கு முன்னாடி சரி இப்போ ரிக்ரெஷன் முடிச்சுக்கலாம்ல, என்னொன்று போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புகிறாங்க. என்ன கிஃப்ட்னா, இந்த பெண்ணிற்கு வந்து இந்த வீட்டுக்கு போகணும், அதாவது இந்த உடலை விட்டு நான் ஆன்மூலகம் போகணும், இந்த உடல் பிடிக்கல அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த உணர்வை வந்து லேஸ் அப்படி மாற்றுறாங்க. இந்த பெண் வந்து வெள்ளை நிறமும் இளர் நீல நிறமும் வந்து லைட் ப்ளூ இளர் நீல நிறமும் கொண்ட ஒரு ஆன்மாவாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு லைட்டு பிங்க் கலர் வந்து இவங்க கூட சேர்த்தும் போது ஒரு வகையான லாவெண்டர் கலர் மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆகுது. இதெல்லாம் எங்கே நீ உணர்ற அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது என்னுடைய சோலார் பிளெக்ஸஸில் வந்து நான் உணர்ந்து பார்க்குறேன். அப்போது அந்த வீட்டுக்கு போகணுன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏக்கம் வந்து என்னை விட்டு போயிடுது. நான் இங்கே வந்துட்டேன், ஆன்மூலகம் பூமியும் ஒன்று தான், இங்கே நான் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிட்டு ஒரு பாடம் படிச்சுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ அதற்காக தான் நான் இங்கே இருக்கேன். அப்போ நான் பூரணமாக இங்கே இருக்கணும். அங்கே போகணுன்னு இங்கே விட்டுட்டு ஓடுறது பற்றி நான் யோசிக்கக்கூடாது. ஏன்னா நான் சூசைட் அப்படி தான் பண்ணினேன். ஏன் அப்படி பண்ணும்போதுன்னா, ஆன்மா வந்து என்ன பண்ணுமா, போதுண்டா ஓடு இந்த உடம்பு இருக்கிறனால தான் உனக்கு தான் இருக்குது, இந்த உடம்பு விட்டுறதுக்கு என்ன சீக்கிரம் வழின்னா சூசைடு தானே. ஆனால் அதை வந்து ஒரு காலத்திலும் ஆன்மூலகத்தில் ஏற்றுக்கொள்வதே கிடையாது அப்படிங்கிறாங்க. நீ வந்துட்டால் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ தான் நீ வந்ததுக்கு உண்டான காரணகாரியத்தை நீ வந்து இது பண்ண முடியும். அடுத்த தடவை என்ன ஆகும்னா, ஒரு காரணகாரியத்திற்காக வந்து தோற்று போனோம், அது ஒன்று. இந்த சூசைடு பண்ணோம்ல, அப்படி ஒரு எண்ணத்தை நாம் விடணும். இந்த ரெண்டு துன்பத்தோடு கீழே வருவோம். எதற்கு அந்த வேண்டாத வம்பு இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு ஏக்கமான ஒரு மனோநிலையை அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே சாந்தப்படுத்தி கீழே அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு வந்து இங்கே நல்லபடியான ஒரு மனோநிலையும் ஒரு புரிதலோடு அந்த பொண்ணு கீழே வர்றா. வந்ததுக்கப்புறம் இந்த டாக்டர் கூட தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு உறவுலையே தான் இருக்காங்க, ஒரு கம்யூனிகேஷனில் இருக்காங்க. ஒரு 3 வருட காலம் கழித்து அந்த பெண் வந்து ஒரு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு சிலரை மன்னிக்கிறது, கொஞ்சம் தாயுள்ளத்தோடு இருப்பது, கருணையோடு இருப்பதுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் துன்பமாக தெரிகிற மாதிரி இருந்தாலுமே, நான் இன்றைக்கி ரொம்ப பெருமளவில் நிறைய மாறிட்டேன். நான் வந்து கருணையோடு அடுத்தவர்களை பார்க்குறேன், அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படிங்கிறத நான் வந்து பெருமளவில் பெற்றுக்கொண்டேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கும் குருமார்களுக்கும் இந்த ஆன்மூலக பயணத்திற்கும் பெருமளவில் நான் வந்து நன்றி சொல்கிறேன் அப்படின்னும், நான் சீக்கிரம் சாகணும் அப்படின்னு நான் முன்னே நினச்சது வந்து தவறு தான். நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, 90 வயசு வரைக்கும் நான் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க ஆல்ரெடி பாட்டி ஆகிட்டாங்க சரிங்களா. ஸோ என்னுடைய பேர குழந்தை கூட இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன். வாழ்க்கையில் இன்னும் துன்பங்கள் வந்து போவது இருக்குது, பட் அதை எதிர்கொள்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பக்குவம் அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு. 90 வயசு வரைக்கும் நான் இருக்கணும். ஏன்னா இந்த பிறப்புலேயே நான் டபுள் டைம் வாழ்ந்ததுக்கு உண்டான ஒரு நிலையாக வந்து வந்துடும். ஸோ 90 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஊக்கமான ஒரு பதிவு வந்து அவங்க எழுதுகிறாங்க. ஸோ இதோட அந்த இடத்துல இது முடியுதுன்னு பாருங்களேன். இப்போ இதில் என்னென்னா, நமக்கும் இது போல் துன்பம் வரும்பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே
ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு பாடமாக இருக்கக்கூடியது. எல்லாத்தையும் கொண்டு போய் கர்மவினை நான் செஞ்சதுக்கு உண்டானதுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாம் செய்ததற்கு உண்டானதையும் அனுபவிப்போம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நாமளே நம்மளுடைய முன்னேற்றத்தை வேகப்படுத்தி கொள்வதற்காக, நம்மளுடைய முன்னேற்றம் ஒரு சில இடத்துல பர்டிகுலராக அதை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில கட்டமைப்புகளை நாமே உண்டு பண்ணிக்கிட்டு இங்கே வந்திருப்போம். வசிஷ்டர் யோக வாசிஷ்டத்தில் என்ன சொல்கிறாரு, நீ இறப்பதற்கு முன்னதாக என்னவா ஆகணும், எந்த சூழலில் பிறக்கணும், யார் கூட பிறக்கணும், எல்லா கட்டமைப்பையும் முடிவு பண்ணிடுவேன். அந்த உடல் விட்டு ஆன்மா பிரிஞ்சோடனே அந்த ஆன்மா முடிவு பண்ணிடும். அதற்கப்புறம் என்ன ஆகும், அந்த கால சூழல் ஏற்பட வரைக்கும் அந்த ஆன்மா அந்த பிரம்ம நிலையத்தோடு அப்படி இருக்கும். அது அப்படி அடைசையாமல் அமைதியாக இருக்கும். அது முக்தி கிடையாது, அசையாமல் அமைதியாக இருக்கும். அந்த கால சூழல் பருவம் வரும்பொழுது அந்த ஆன்மாவுக்கு தெரியும். அப்போ அந்த ஆன்மா திருப்பி அசைய ஆரம்பிக்கும், அந்த சூழலில் அது வந்துடும். அப்போது ஆன்மூலக பதிவானாலும் சரி, நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஞானியர்களாக இருந்த வசிஷ்டர் போல் இருக்கக்கூடியவர்களும் சொன்னதும் சரி, என்ன சொல்கிறாங்க, முன் என்ன நடந்ததோ நான் முன் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் நான் கீழே வர்றேன். இந்த முடிவுகளை யாரோ ஒருத்தர் என்கிட்ட புகுத்துவது கிடையாது, எல்லா முடிவுகளையும் நானே எடுத்துக்கிட்டு தான் வர்றேங்கிறத தெளிவாக கொடுக்குறாங்க. ஸ்ரீ விஷ்ணு புராணம்ங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடத்துலையும் பாருங்கள், இதே தான் இருக்கும். பிரம்மா உலகத்தை படைத்தார், அண்டத்தை படைத்தார், உலகத்தை படைத்தார்னா அந்த உலகம் கிடைச்சோன்னே ஆன்மாக்கள் முந்தைய ஞாபகங்கள், கண்மம்னு சொல்கிறல, அந்த முந்தைய ஞாபகங்களுக்கு ஏற்றார் போலவே அவர்கள் அடுத்த பிறப்பையும் உடலையும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பிரம்மா கை வைக்கிறது இல்லை, அது நம்ம முடிவோடு தான் கீழே வரும். அப்போது எல்லா நூட்களும் சொல்கிறதுல தெளிவாக இருக்குது, புரிஞ்சிக்கிற நாம தான் எங்கேயோ பிரச்சனை பண்ணுறோங்கிறதா இருக்குது. ஸோ இந்த உடம்பையோ உறவுகளையோ எதையும் விட்டுட்டு ஓடணும்னு அவசியம் கிடையாது. பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் போகிறேன், ஜோசியம் பார்க்க போகிறேன், கோயிலில் போய் தலைகீழாக நிற்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இருக்கிறபடியே அப்படியே மனசில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கழித்தாலே போதுமானது. பெருமளவில் உண்டான ஆன்ம முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் இப்பிறப்பிலேயே நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கு உண்டான வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து எழுதுங்கள். நான் அவங்களிடத்தில் நன்றி. வணக்கம்.